தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மகர ராசி அவிட்ட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இந்த செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறது 1-2 பாதங்கள் மட்டுமே மகர ராசியில் இருக்கும். அதனால் 6 வருடம் நான் தசாபுத்தி இருப்புகளாக என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இந்த விஸ்வாவசு வருடம் அருமையான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி 7.5 சனி உங்களுக்கு விடுதலை, 3ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டார். இப்போவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 7.5 சனியோட ஒரு எஃபெக்ட், விடுதலையோட எஃபெக்ட். அதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போவே உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியாக இருக்குன்ற பட்சத்தில், நல்ல ஒரு தசை அப்படின்ற பட்சத்தில் இப்போவே தெரிஞ்சிருக்கும். இந்த வருடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 16 to 24 வரைக்கும் எடுத்துக்கலாம். ராகு தசை பிற்பகுதி. இந்த ராகு தசை உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு மனசளவில் பாதிப்பு, நிறைய அரியர் வச்சுருப்பீங்க, படிப்பு ரீதியாக நிறைய தடைகள், அந்த தடைகள் இருக்காது. அருமையான டைம் சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை நோக்கி போவீங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். பாவகிரகங்கள் 3, 6ஆம் இடத்துல மறையிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி 2 இடங்களில் இருந்துச்சுனாக்கா சிறப்பான வளர்ச்சிகளை கொடுத்துரும். இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். படிப்பு ரீதியாக லவ் எல்லாம் ஒரு சில பேருக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். இப்போ சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே கூடுவாங்க. நட்பு வட்டாரம் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும் இந்த படிக்கக்கூடிய காலங்களில். வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆண்டில் கண்டிப்பாக கிடைக்கும், ஆரம்பத்திலே கிடைக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்புக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒரு சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் உடனடியாக வேலை கிடைக்கும். நிறைய வேலை, பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த ஆண்டில் கிடைக்கும். 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குருதசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் குருதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல மறைவு. மறையக்கூடிய கிரகம் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையில். ஏன்னா 6ஆம் இடத்துல மறையிறது. அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்புன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ 6ல் இருக்குது. கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். எதை நோக்கி அப்படின்னாக்கா வேலையை நோக்கி, வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் வேலை தேடிருப்பீங்க, அந்த வேலை கிடைச்சிருக்காது, நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு தான் ரிஜெக்ட் ஆகிருக்கும். நிறைய உங்களுக்கு அந்த இடத்துல வேலைக்கு போனால் கூட சரியான ஒரு சம்பளம் இருக்காது. நீங்கள் உழைச்ச சம்பளத்தை நீங்கள் விட்டுட்டு வந்திருப்பீங்க. அது மாதிரி நிறைய அவமானங்களை கொடுத்துருக்கும் இது வரைக்கும். இப்போது உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் சேரும். வரக்கூடிய பணம், வாங்கின பணத்தை உடனே கொடுப்பீங்க. அது மாதிரி பொருளாதார ஏற்றம் உண்டு.
2ஆம் இடத்துல ராகுவுடைய நட்சத்திரம் இருக்குது, ராகு அங்கே இருக்கார், குருவுடைய பார்வை இருக்குது. இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு, அதே மாதிரி தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு. அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சரியில்லைனாக்கா அது கடனை கொடுக்கக்கூடிய கிரகமும் ராகு தான், அந்த கடனை நிவர்த்தி ஆகக்கூடிய கிரகமும் ராகு தான். இப்போது 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, குரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட நட்சத்திரம். அதே 10ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரத்தை வந்து குரு பார்க்கறது, தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இது வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய வந்து கடன் பட்டிருப்பீங்க, அந்த கடன் சுமை இருக்காது, உடனடியாக கடன் சுமை தீரும். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல, ராசிக்கு 8ல் கேது, வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான். இந்த வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான் மாதத்துக்கு ஒரு பலனை கொடுக்கும் இந்த கேது பகவான். அதனால் அது மாதாந்திர பயிற்சிகளில் வரும், பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. இது வரைக்கும் அவமானப்பட்டிருப்பீங்க சொந்த பந்தங்களில், அதிலிருந்து நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இது வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது எட்டாக்கனியாக தான் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும், அதன் மூலிமா மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும், சரியான வரன் அமைஞ்சிருக்காது, அமைஞ்சிருந்தாலும் நிச்சயதார்த்தோடு நின்று இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய தடை தாமதங்களை கொடுத்தது, அருமையான வரன் வந்திருக்கு வீட்டு வாசல் தேடி, அது வந்து எட்டாக்கனியாக தான் போயிருக்கும். அது மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண ஏற்றங்கள் உண்டு, திருமண பிராப்தம் உண்டு. 6ஆம் இடத்துல குரு மறையுது அப்படின்றதெல்லாம் விட 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு, அதுவே சிறப்பு. மறை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். திருமண ரீதியாக திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். இப்போ பெரியவங்களை வச்சு பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் அமையும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க மகர ராசியில் திருமண வாழ்க்கையில். திருமணம் நடக்காமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, திருமணம் நடந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உண்டான இந்த காலகட்டங்கள் பதில் கிடைக்கும், திருமணத்துக்கு உண்டான ஏற்றம் கிடைக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஏற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சில செலவுகள் உண்டு. 6ஆம் இடத்துல குரு மறைகிறது, சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும். கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். தொழில் ரீதியாக நிறைய கடனை பார்த்துருப்பீங்க, அந்த கடன் சுமை இந்த காலகட்டங்களில் குறையும். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விதமான காரியங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி, முயற்சி ஸ்தானத்தில் சனி. இந்த சனி பகவான் தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டங்கள் இருக்காது. தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது, திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த வேலை உடனே கிடைக்கும். தொழில் ரீதியாக திடீர் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி. வாக்குஸ்தானத்தில் வந்து குருவுடைய பார்வை, இதன் பிறகு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய வாக்கு வந்து என்ன சொன்னாலும் சரி அதில் ஏற்றுக்க மாட்டாங்க, மதிப்பு மரியாதை இருக்காது. இப்போ வாக்கு பலிதம் உண்டு. ராகுவுடைய நட்சத்திரத்தோடு கனெக்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை, திடீர் தொழில் வளர்ச்சி. சனி தசை நிறைய பேருக்கு கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த வந்துச்சுனாக்கா அந்த சனி பகவான் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்கும். இப்போது அந்த கெடுபலன்கள் இருக்காது. அந்த கெடுபலன்கள் அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க, அந்த முதலீடு வந்திருக்காது, திரும்பி வந்திருக்காது, நஷ்டங்களை கொடுத்துருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிருக்கும். 2018 உங்களுக்கு சரிவு பார்த்துருப்பீங்க. குறிப்பாக 2022க்கு மேலே அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விசுவாச வருடத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். சனி தசையில் நிறைய ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது. வேலை ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த மாற்றங்கள் கிடைச்சிருக்காது. இப்போ அந்த மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் மணி லாக் ஆகிருக்கும். ஒரு சில பேருக்கு சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் மணி லாக் ஆகிருக்கும். அதாவது பண வரவு நிறைய தடைப்பட்டிருக்கும், கொடுத்த பணம் வந்திருக்காது, வாங்கின பணத்தை கொடுத்துருக்க முடியாது. இந்த ஆண்டில் கடன் சுமை குறையும், வர வேண்டிய பணம் வரும். அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, மன அழுத்தம் இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள், வீட்லேயும் சரி சொந்த பந்தங்களோட நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அவமானத்திலேருந்து நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லாரை விட ஒரு நல்ல ஒரு பெருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில். 60 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தான அதிபதி தசை. பாக்கியஸ்தானத்துக்கு ஒரு பலன், 6க்கு ஒரு பலன். கடந்த காலமாக நிறைய கடன்கள் இருந்திருப்பீங்க, இல்லை நோயில் இருந்திருப்பீங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று 6க்கு உண்டான பலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ஒரு பக்கம் 9க்கு உண்டான பலன் அப்படின்னாக்கா ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கும், ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும், ஒரு நல்ல நட்பு வந்திருப்பாங்க, ஒரு நல்ல சொந்த பந்தங்கள் வந்திருப்பாங்க. எல்லாமே கடந்த காலமாக வந்துட்டு அது மூலிமா பிரச்சனைகளை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. நட்புகள் மூலிமா நிறைய பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய பிரச்சனைகள் கொடுத்து கெடுக்கிறது. 6க்கு உண்டான பலன்கள் வந்து கடனை கொடுக்கறது, எதிரியை கொடுக்கறது, வழக்கு கொடுக்கறது, இது மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் புதன் தசையில். விலகி போன சொந்த பந்தங்கள் இருக்கு இல்லையா, அது சேர்ந்து வரும். நட்பு வட்டாரம் பிரிஞ்சது இல்லையா, அது சேர்ந்து வரும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மை, சொந்த பந்தங்கள் ரீதியாக, நட்பு ரீதியாக, மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை, ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். எப்படி பார்த்தாலும் ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா, ஒன்று கொடுத்த பணம் வராது, வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. அதாவது வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அந்த வட்டிக்கு வாங்கின பணத்தை கொடுக்க முடியாத, வருமானம் வராமல் தடைப்பட்டிருக்கும். இது எல்லாமே வருமானம் வரும். பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை, 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, வாக்கு ஸ்தானத்தில் இருக்குது. இது என்ன பிரச்சனை பண்ணுமோன்னு நினைக்காதீங்க. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பு. தொழில் ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சி. வீட்டில் யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா தொழில் தொடங்கலாம். வேலை ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா வீட்டில் வாரிசுகள் அவங்களுக்கு சிறப்பு. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தாலே ஒரு வீடு கட்டுற ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். ஒரு மனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 77 வயசுலேருந்து 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில், சூரிய சந்திரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனையில் எதுவாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு தசைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குது. 6ஆம் இடத்தோட ஒரு கிரகம் உட்காந்து தசை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும். புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தனா கண்டிப்பாக கடனை கொடுத்துருக்கும், அந்த கடன் நிவர்த்தி ஆகும், நோய் நிவர்த்தி ஆகும். 5ஆம் இடத்தோடு இந்த கேது பகவான் சம்மந்தப்பட்டால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கேஸ் வரைக்கும் போயிருக்கும், வழக்கு வரைக்கும் போயிருக்கலாம். சும்மாவே உங்கள் சொத்து மேலே யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருப்பாங்க, அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும். இருக்கிற இடத்த பொறுத்து கேது பகவான் 84 வயசுலேருந்து 20 வருடங்கள் சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை இது உடல்நலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போது உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுக்கிரதசையில் வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாமே இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருடத்தில் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். நன்றி.